الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم فستبصر ويبصرون صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் ஆகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் ஷுஹதாக்களின் மீதும் சாலிஹீன்களின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் நாமெல்லாம் இன்னும் ஒரு சில வாரங்களிலே ஒரு புனிதமான மாதத்தை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். கடந்த ஆண்டு ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்த சமயத்திலே நம்முடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது, நம்முடைய உறவினர்களோடு நாம் எப்படி இருந்தோம், நம்மளுடைய நண்பர்களோடு நாம் எப்படி இருந்தோம், நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் இப்படி உலகத்தில் பல வகையான உறவினர்களோடு நாம் எப்படி பயணித்து கொண்டிருந்தோம் என்பது நம்மால் சிந்திக்க முடியாது. இந்த உறவுகளிலே மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரமதானிற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தையும் உறவுகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளிலே மிக சிறந்த ஒரு சிறப்பென்றால் وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அவர்களிடத்தில் மகத்துவமான நற்குணத்தை ரப்புல் ஆலமீன் வழங்கியிருந்தார். இந்த நற்குணம் இருக்குது, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் எவ்வளவு பெரிய உச்சத்திலே இருந்தாலும் சரி, அவன் பதவியில் இருந்தாலும் சரி, அல்லது அவனிடத்தில் அதிகமாக செல்வம் இருந்தாலும் சரி, அல்லது கல்வியிலே மிகப்பெரிய இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய வணக்க வழிபாடு செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதர்களிடத்தில் நற்குணம் இருந்தால் மட்டுமே அவர்கள் அதில் சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஒருத்தவரிடத்தில் நல்ல உயர்ந்த பதவி இருக்குது, ஒருத்தவரிடத்தில் நல்ல செல்வம் இருக்குது, ஒருத்தவரிடத்தில் நல்ல மிகப்பெரிய கல்விமானா இருக்கிறார், ஆனால் இவர்களிடத்தில் நற்குணம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் அதற்குண்டான மதிப்பு அவரிடத்தில் இல்லை என்றுதான் மார்க்கம் நமக்கு காண்பித்து தருகிறது. ஒரு மீன் எப்படி தண்ணீரில் இருக்கிறது அதுக்கு பாதுகாப்போ, மீனுக்கும் தண்ணீருக்கும் எப்படி மிகப்பெரிய ஒரு உறவோ, அதுபோலத்தான் இந்த மனிதர்களுக்கும் நற்குணத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குது. எப்பொழுது இந்த மனிதன் நற்குணத்தை இவனிடத்தில் இருந்து தவற விடுகிறானோ அப்பொழுது இந்த மனிதன் மனிதனாக வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குணத்தை குறிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் வாழ்ந்து காட்டினார்கள். அதில் ஒரு சில குணங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். வஃபான்னு சொல்லுவாங்க. நற்குணத்தில் ஒரு வகை தான் வஃபா. இந்த வஃபா என்று சொன்னால் நமக்கு நடந்த ஒரு நல்லதை, ஒரு மனிதர் நமக்கு நல்லது செஞ்சிருக்கிறார், அது எக்காலமும் மறக்காத ஒரு பண்பு. ஒருத்தவர் நமக்கு எப்பயோ ஒரு நல்லது செஞ்சிருப்பார், வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்காக வேண்டி ஒரு குரல் கொடுத்திருப்பார், அல்லது ஏதாவது ஒரு உதவி செய்திருப்பார்.
இந்த நன்றியை வாழ்க்கை முழுவதும் மறக்காமல் இருப்பது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு யாரிடத்தில் என்ன ஹக்கு இருக்கிறதோ அந்த ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றுவது. இந்த ரெண்டில் முதலாவது விஷயம், அதாவது யாரிடத்தில் நமக்கு ஹக்குகள் உரிமைகள் இருக்கிறதோ, அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை சரியான முறையில் பாதுகாப்பது. இதில் முதல்ல விஷயம் பார்த்தோம்னா கணவன் மனைவியோட விஷயத்தில் பார்க்கலாம். ஒரு கணவனுக்கு அவர்களுடைய மனைவி மீது உண்டான ஹக்கு, ஒரு மகனுக்கு பெற்றோரின் மீது உண்டான ஹக்கு, ஒரு வேலையாளி தொழிலாளரிடத்தில் உண்டான ஹக்கு, ஒரு நண்பரிடத்தில் உண்டான ஹக்கு, இப்படி எல்லாம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு ஹக்கு இருக்கும். அதை சரியான முறையில் நிறைவேற்றுவதும் ஒரு வகையான நற்குணம்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். என்றால் இன்னைக்கு கணவன் மனைவி மத்தியில் உண்டான ஹக்கு புரிதல் சரியாக இருந்துருச்சுன்னு சொன்னாலே இன்னைக்கு பல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஒரு அறிஞர் தன்னுடைய மனைவி மேலே ரொம்ப பாசத்தை வச்சுருந்திருக்கிறார். எந்த அளவுக்கு பாசம் அப்படின்னு சொன்னால், ஒரு அழகான மனைவி, அவங்கள நிக்கா முடித்து 2 குழந்தைகள் பிறக்குது. ஒரு குறுகிய ஆண்டு காலங்கள் அவங்களோட வாழ்கிறாங்க. பிறகு அந்த மனைவி மௌத்தாயிடுறாங்க. இந்த மனைவிக்காக வேண்டி அந்த அறிஞர் என்ன செய்கிறாரு, தினசரி இஸ்திக்ஃபார் செய்கிறதோ, அவங்களுக்காக வேண்டிய நன்மை எத்தி வைக்கிறதோ, இப்படி அமல் செஞ்சுக்கிட்டே வரார். ஒரு நாள் அவருடைய கனவுல அந்த மனைவி வராங்க. மனைவி வந்தோன்னே மனைவி இடத்துல பேசுகிறாங்க, தினசரி உனக்காக நான் நன்மைகள் எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேனே, அது உன்னிடத்துல வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனைவி அந்த கனவுல அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தினசரி எத்தி வச்சிட்டு இருக்கிற நன்மைகள் என்னிடத்துல வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த கணவர் சொல்கிறாரு, மிக விரைவில் நான் உன்னை சந்திக்க வந்துடுவேன், மிக விரைவில் உன்னை நான் சந்திக்க வந்துடுவேன் அப்படின்னு கனவுலே ஒரு உரையாடல் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனைவி மறைந்த பிறகும் அவர்களின் மீது உண்டான பாசத்தை கணவர் விட்டு கொடுக்கவில்லை. மறைந்த பிறகும் அந்த மனைவியும் கணவரின் மீது உண்டான பாசத்தை விட்டு கொடுக்கவில்லை. இருவர்களும் நாளை சொர்க்கத்தில் சந்தித்து சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதற்கு இந்த கனவு சமர்ப்பமாக இருக்கிறது. என்றால் அவர்களுடைய உறவு எவ்வளவு புரிதலோடு இருந்திருக்கும், மனைவியின் மீது உண்டான ஹக்கை அவர்கள் எப்படி செலுத்தி இருப்பார்கள் என்பது இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே உலகத்தில் எந்த விஷயத்தில் நமக்கு யாரின் மீது உண்டான ஹக்கு இருக்குதோ அதை சரியாக நிறைவேற்றுவது தான் நற்குணத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இரண்டாவதாகத்தான் சொன்னார்கள், யாரோ ஒரு மனிதர் நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்க உதவி செஞ்சிருந்தாலோ, ஒரு குரல் கொடுத்திருந்தாலோ, அந்த நன்றியை மறக்கவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் மக்கால அவங்களுடைய ஏகத்துவத்தை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மக்கத்து காஃபிர்கள்லாம் என்ன செஞ்சிடுறாங்க, சில தலைவர்கள், இப்போ முகம்மது நிறைய மக்களிடத்தில் சேர்றதுனால தான் இவர் ஏகத்துவத்தை பரப்புறார். அதனால் ஒரு காபா மேலே ஒரு உத்தரவை எழுதி விட்டுறாங்க. யாரெல்லாம் முகம்மதோடு சேர்ந்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இஸ்லாமாக மாறிட்டாங்களோ, இந்த முகம்மதோடு இந்த மனிதர்களோடும் மக்கத்து காஃபிர்கள் யாரும் பேச்சுவார்த்தையோ அவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கலோ வச்சுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி மக்கால இருக்கக்கூடிய சில காஃபிர்கள் எழுதி விட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல சில மக்கத்து காஃபிர்களுக்கே இதன் மீது உடன்பாடு இல்லை. அது எப்படி நம்மளோட குடும்பத்தின் குடும்பமாக வளர்ந்த ஒரு மனிதரை, சில உறவுகளை இப்படி பகிரங்கமாக எழுதி ஒதுக்க முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அபுல் புஹ்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் அவர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல சண்டைக்கு வராரு. ஏன், அவர் இந்த மாதிரி குடும்பத்தார் தானே, நம்மளோட உறவோடு பிணைந்து வளர்ந்தவர் தானே, இவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தடவை குரல் கொடுக்குறார். இவர் செய்த இந்த ஒரு நன்றியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அணிவகுக்கிறாங்க. அணிவகுக்கும் போது எல்லா சஹாபாக்களிடத்துலையும் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில், காஃபிர்களுடைய கூட்டத்தில் அபுல் புஹ்தர் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யாராவது வெட்டக்கூடிய சந்தர்ப்பம், அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா
யாரும் அவரை கொலை செய்யக்கூடாது, யாரும் அவரை கொலை செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்களுக்கெல்லாம் அது புரியலை, சில சஹாபாக்களுக்கு புரியுது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள், இப்படி ஒரு சூழத்தில் முஸ்லிம்களுக்கு இடையூறு ஏற்படும் போது முஸ்லிம்களுக்காக அவர் குரல் கொடுத்தார், அதனால தான் அவரை இன்னைக்கு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். என்றால் நமக்கு செய்த உதவி செய்தவர் முஸ்லீமாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க காபிராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நமக்கு நன்மை செய்திருந்தார் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவர்களை நாம் எந்த சூழ்நிலையும் மறந்து விடக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி இடையூறு செய்யக்கூடிய எண்ணத்தை நாம் கொண்டு வரவே கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்தார்கள். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அன்சாரி சஹாபாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த மக்காவினுடைய மிகப்பெரிய வெற்றிகள், மக்கத்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அரவணைப்புகள் கிடைச்சிருக்கவே கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமே இருக்குது, மனாத்திபுல் அன்சார்னு சொல்லுவாங்க. அன்சாரிகள் கொடுத்த அவர்களுடைய வசதிகள் என்று ஒரு புத்தகமே இருக்குது. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு குறிப்பு, அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் போது ஒரு சில விஷயங்களை வசியத்தை செய்கிறாங்க. என்னன்னா, அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் என்னுடைய இறைப்பையை போல உள்ளவர்கள், இவர்களை யாரும் எதிர்த்து விடக்கூடாது, ஒருபோதும் இவர்களை நிராகரித்து விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் அன்சாரி தோழர்களை எதிர்க்கிறார்களோ, பகைமை கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் முனாஃபிக் என்றும், யாரெல்லாம் இந்த அன்சாரி தோழர்களை அரவணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முஃமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயிலாக ஒரு ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். என்றால் அன்சாரி தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்திருப்பார்கள். அந்த உதவியை மரணத்தில் கூட, மரண தருவாயில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவில்லை என்றால் அவர்களுடைய அந்த நற்குணம் எந்த அளவிற்கு உச்சமாக இருக்கும். எனவே இதைத்தான் நாம் நினைவுபடுத்துகிறோம். இன்னைக்கு ரமதானுடைய காலம் எதிர்நோக்கி வருகிறது. ரமதான் என்றாலே இபாதத்து முழுமையாக செய்ய வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்முடைய இபாதத்துகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த மாதத்தில் நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் எந்த ஒரு உறவையும் முறிக்காமல் இருக்கணும், எந்த ஒரு உறவையும் முறிக்காமல் இருக்கணும். ஏற்கனவே ஒரு உறவு முறிஞ்சு போய் கிடக்குதா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஏதோ ஒரு குரல் கொடுத்துருப்பாங்க. அதை மனசில் வச்சுட்டு அவங்கள மன்னிங்க. அதை மனசில் வச்சுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு இந்த ரமலானுக்கு முன்பாக அவர்களோடு உறவு சேர்ந்து விட்டால் ரப்புல் ஆலமீன் நீங்கள் ரமலானில் செய்யக்கூடிய எல்லா வகையான வணக்கங்களையும் ரப்புல் ஆலமீன் ஒப்புக்கொள்வான். ஏன்னா ரமலானை குறித்த ஹதீஸை சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், யார் உறவை முறித்து விட்டானோ, யாரெல்லாம் உறவை முறித்து வாழ்கிறானோ அவனுக்கு இந்த ரமலானினுடைய நன்மையை முழுமையாக பெற முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார்கள். என்றால் நாம் நம்முடைய உறவு விஷயத்திலே மிகவும் நாம் எல்லாம் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லாரும் ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய மருமகன் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த மருமகன். இந்த பத்ர் யுத்தத்துடைய சமயத்தில் இவங்க முஸ்லீம்க்கு எதிராக போர் செய்து அந்த இடத்துல கைதியாக வந்துடுவாங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த அபுல் ஆஸ் அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில காரணங்களை வைத்து அவர்களை விடுதலை செஞ்சிருவாங்க. விடுதலை செஞ்சுட்டு இந்த அபுல் ஆஸ் இடத்துல சொல்லி அனுப்புவாங்க, எப்பா நீ மக்காவுக்கு போயிட்டு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லீமாக இருப்பாங்க, ஆனால் இந்த மருமகன் அவருடைய கணவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். அப்போ சொல்லி அனுப்புவாங்க, என்னுடைய மகள் ஸைனபை நீ மக்காவுக்கு போனோன்னே திரும்பி என் இடத்துல பத்திரமா அனுப்பி வைக்கணும், இந்த வாக்கை நீ நிறைவேற்றுறன்னு சொன்னால் நான் உன்னைய மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அபுல் ஆஸ் அவர் மருமகன் அவர் என்ன சொல்லிடுறாரு, சரி நான் அந்த வாக்குறுதியை பொறுப்பு ஏற்றுக்கிறார்.
அதே போல் மக்காவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகளான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒப்படைச்சிடுறாரு. இது இங்கே முடிஞ்சு போயிடுது. இந்த சம்பவம் இதோட முடிஞ்சிருது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளும் அந்த சமயத்தில் அபுல் ஆஸ் அவர்கள் ஷாம் தேசத்திலேருந்து ஒரு வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு படை கிட்ட கைதியாக மாட்டிக்கிறார். காஃபிரா வந்த ஒரு கும்பலை கைதியை இவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்படுது. மதீனாக்கு வராங்க. வந்த பிறகு ராத்திரி அவங்களெல்லாம் பனை கைதிகளோடு வச்சுருக்காங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இங்கே தானே இருக்கிறாங்க மதீனாவில், நேராக ஸைனப் ரலியல்லாஹு மனைவிட்ட போயிடுறாரு. மனைவிட்ட போய் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லி என்னை எப்படியாவது விடுவிக்க சொல்லு, அத்தாட சொல்லி என்னை விடுவிக்க சொல்லு, நான் மக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பெருமானார் மறுநாள் காலைல ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சோடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் இடத்துல வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு அவர்கள் இந்த இடத்துல சொல்கிறாங்க, இந்த அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மருமகன் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான மனிதர். கடந்த முறை நான் விடுதலை செய்யும் போது நான் என்ன வாக்குறுதியை தந்தனோ அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றி வந்த ஒரு மனிதர். எனவே இவரை இந்த முறை நான் விடுதலை செய்கிறேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியதன் காரணமாக நான் இவரை விடுதலை செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, விடுதலை செஞ்சிடறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா உன்னை இப்போ விடுதலை செஞ்சாச்சு, இப்போவாது நீ முஸ்லீமை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் காஃபிராக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நேராக மக்காவுக்கு போகிறார். மக்காவுக்கு போயிட்டு தன்னிடத்தில் பல மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் அமானித பொருட்களை கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த எல்லா அமானித பொருட்களை எடுத்துகிட்டு போய் மக்கத்து காஃபிர் அவங்கவுங்க வீட்டில் கையில் சேர்த்துட்டு இவர் திரும்பி மதீனாவுக்கு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த மாதிரி நான் ஈமானை ஏற்றுக்கிறேன், நான் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன்பா நான் உன்னை விடுவிக்கும் போதே நீங்கள் தானே இருந்த, அப்போவே நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றிருந்திருக்கலாமே, எதுக்கு நீ போயிட்டு இப்போ வந்து ஏற்றுக்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் மக்கத்து காஃபிர்கள் நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று தெரிந்தால் என்னிடத்தில் இருந்த அமானித பொருட்கள் எல்லாம் அவங்க அபகரிச்சிருப்பாங்க. அதனால தான் காஃபிராகவே சென்று அவர்களிடத்தில் பொருளை ஒப்படைச்சிட்டு பிறகு இப்போ வந்து நான் முஸ்லீமாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மருமகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்றால் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய பல செய்திகள் இருக்குது. ஒன்று, உறவினராக இருந்த அந்த சமயத்தில் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சலுகைகளை விட்டு தந்தார்கள். இவர்கள் உறவினர்களாக இருந்த அந்த சமயத்தில் அவர் காஃபிராக இருந்தாலும் அந்த மனிதர் இந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றினார். இந்த நிறைவேற்றியதன் காரணமாக ரப்புல் ஆலமீன் அவருக்கு என்ன செய்கிறான், ஹிதாயத் என்னும் மிகப்பெரிய ஒரு வாசலை திறந்து வைத்தான் என்றால் அப்போ ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் நற்குணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் வாக்குறுதியை நம்மிடத்தில் வந்துவிட்டால் அதை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பண்பு ஒரு மனிதரிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதை இந்த விஷயத்தில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நன்றி மறக்காத அந்த ஒரு குணத்திற்கு மிகவும் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்று தான் சொல்ல முடியும். இந்த வாக்குறுதியுடைய விஷயத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இந்த கஅபாவுடைய பராமரிப்புகளை அறியாமை காலத்திலிருந்தே ஒரு சில குடும்பத்தார்களுக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ ஜம்சமுடைய கிணறு பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினிடத்தில் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் அதை பராமரிப்பாங்க. அதே போல் கஅபத்துல்லாவை திறப்பதோ பூட்டுவதோ அதை சுத்தகரிப்பு செய்வதோ இதெல்லாம் பனு தமீம் என்ற ஒரு கூட்டத்திரத்தில் அவங்க பனு ஷைபா என்ற ஒரு கூட்டத்தில் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த பனு ஷைபாவில் இப்னு தொல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்துல தான் காபாவுடைய சாவி இருக்குது. இது மக்கா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் அந்த காபாவுக்கு போகிறாங்க. போயிட்டு இவர் கரெக்டாக திங்கக்கிழமையே வியாழக்கிழமை தான் அந்த காபத்துள்ளாவை திறந்து உள்ளே இருக்கிற சிலைகள் எல்லாம் பராமரித்து அதை சுத்தகரித்து செஞ்சுட்டு வருவார். இப்போ பெருமானார் போய் கேட்குறாங்க, எப்போ கொஞ்சம் நேரம் திறந்து விடுப்பா,
நான் உள்ளே போய் நான் கொஞ்சம் நேரம் தொழுதுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் தர முடியாது, என்னால் தர முடியாது, நான் என்ன வேலை செய்யணும் அதாவது உங்களை உள்ள ஆனால் அனுமதிக்க மாட்டேன்னு அப்படின்னு அவர் சொல்கிறார். கடுமையான வார்த்தை பேசுகிறார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த சாவி என்னுடைய கையில் இருக்கும், இதை யார் திறக்க வேண்டும் திறக்கக்கூடாது என்ற பொறுப்பில் நான் இருப்பேன், அந்த சமயம் வரும் என்று அவர்கள் சொல்லும்போது, பெருமானார் சொல்லும்போது, அப்போ அவர் சொல்கிறாரு, அது ஒரு இழிவாக இருக்கட்டும். ஒரு குறைஷிகளுக்கு அப்படி உன் கையில் சாவி வந்துருச்சுன்னு சொன்னால் அது குறைஷிகளுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவு என்பதாக அவர் சொல்கிறார். அப்போ பெருமானார் மறுபடியும் சொல்கிறாங்க, என்னுடைய கையில் என்னைக்கு சாவி வருதோ அன்னைக்கு தான் குறைஷிகளை நான் கண்ணியப்படுத்துவேன், குறைஷிகளை நான் கண்ணியப்படுத்துவேன், அவர்களுக்கு அன்னைக்கு தான் வாழ்வு காலம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அதே போல் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. கஅபத்துல்லாஹ்வினுடைய சாவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைக்கு வருது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, போய் கஅபத்துல்லாஹ்வுடைய சாவி அவர்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவர் நேரடியாக போகிறார், போய் அவர்கிட்ட போய் சாவியை கேட்குறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் பண்ணுறாரு, இல்லை முடியாது, என்னால் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியாக எப்படியோ அவர்கிட்டேருந்து சாவியை வாங்கிடுறார். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவி என் கையில் தான் வருது, நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறிய, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சாவி என்னுடைய கையில் வந்துடும், அப்போ நீ என்ன பேசுகிறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு வந்துடுறாங்க. பெருமானார் காபாவை திறக்கிறாங்க, அதனுடைய சிலைகள் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அந்த சவுத்துலெல்லாம் நிறைய அவங்க வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க உருவங்களை, அது எல்லாத்தையும் தொடச்சி கழுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வெளியே வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, அந்த இப்னு தல்ஹா அவர் ஒரு பக்கம் நிற்கிறார். ரெண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யார் கையில் சாவியை கொடுப்பாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்போ பாரு சாவி என் கைக்கு தான் வரப்போகுது, நீ என்ன சொல்கிற பாரு அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை எடுத்துகிட்டு நேராக அந்த இப்னு தல்ஹா இடத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நான் அன்றைக்கே உன்னிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன், எப்பொழுது என்னுடைய கையில் இந்த சாவி ஒப்படைக்கப்படுமோ அன்னைக்கு இந்த குறைஷி மக்களை நான் கண்ணியப்படுத்துவேன், அன்னைக்கு இந்த குறைஷி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பேன் என்பதாக நான் வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த சாவியை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன், இனிமேலும் இதே குடும்பத்தார்கள் தான் இந்த கியாமத்து நாள் வரையிலும் நீங்கள் இந்த காபாவை பாதுகாக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விரோதியாக இருந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட அவர்கள் பதவிக்கும் ஆட்சிக்கும் வந்த பிறகும் அந்த வாக்குறுதியை மறுக்காமலும் அதை சரியான முறையில் நிறைவேற்றினார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாராலும் ஆக முடியாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லுவார்கள், 6 விஷயங்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அந்த மனிதர்களுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக 6 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக, பேசினால் உண்மையே பேசுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வாக்குறுதி உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டால் அதை அவசியமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அமானிதத்தை உங்களிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய அமானிதத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். நான்காவதாக சொன்னார்கள், வஹ்ஃபது ஃபுரூஜஹும், உங்களுடைய கற்பை நீங்கள் பேணக்கூடியவர்களாக இருங்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், உங்களுடைய பார்வைகளை பேணக்கூடியவர்களாக இருங்கள். ஆறாவதாக சொன்னார்கள், உங்களுடைய கைகளை பேணக்கூடியவர்களாக இருங்கள். இந்த 6 விஷயங்களை யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்றால், வாழும் சமயத்திலே பெருமானாருடைய வாக்கு இவ்வளவு உச்சகட்டத்தில் இருந்தால் நாம் இந்த 6 தன்மைகளை பாதுகாத்தோம் என்றால் நிச்சயமாக நாம் எல்லோருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பெற்று தருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வரக்கூடிய இந்த ரமதானுடைய காலத்தில் முடிந்த அளவிற்கு
நாம் நம்முடைய உறவினர்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகைமையாக இருந்தாலும் சரி, அது எல்லோத்தையும் உடைத்து விட்டு நல்ல முறையில் உறவுகளோடு சேருங்கள். அவர்கள் வாழ்க்கையில் செய்திருந்த ஏதாவது ஒரு நல்லதை வைத்தாவது அவர்களை மன்னித்து அவர்களோடு ஒன்றி வாழ்வதற்குண்டான ஏற்பாடை செய்யுங்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லா வகையான இபாதத்துகளை செய்து நன்மைகளை பெற வேண்டுமேயானால் இந்த 6 நற்குணங்களை நம்மிடத்தில் வந்துவிட்டால் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை வழங்கி தந்தருள் புரிவான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த வாக்குகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.